திமுக தாவேக இடையிலான போட்டி இன்னும் பலமாக மாறப்போகிறது. மக்களோடு கைகோர்த்தும் நிற்போம், பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம் என பேச்சு. இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கைகோர்த்து நிற்போம், மக்களோட களத்துல போய் நிற்போம். நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம். இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. அரசியல் செய்யவில்லை என கூறி சட்டப்பேரவையில் முதல்வர் வண்ணமத்தை கக்கினார். உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு திமுக தரப்பு வழக்கறிஞர் திகைத்து நின்றதை மறந்துவிட்டீர்களா என தாவேக தலைவர் விஜய் கேள்வி. கூட்டணி தானா நடக்கும், கவலை வேண்டாம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். விஜய் கட்சியை தனித்துவமாக காட்ட முதல்வர் வேட்பாளர் என சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அதிமுக தலைமைகள் தான் கூட்டணி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் ஒரு தனித்தன்மையோடு இருக்கணும்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. ஆனால் அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, ஓகே வச்சுங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு. கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் திமுக படுதோல்வி. தேர்தல் முடிவுக்காக மக்கள் காத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய மோடி பிரதமர் பதவியில் இருப்பதற்கான தகுதியை இழந்துவிட்டார். தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடி ஆணையம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட 3.5 லட்சம் பேருக்கு மக்களவை தேர்தலில் வாக்களித்தவர்கள். பாஜக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மாடல் அழகி ஹரியானாவில் 22 இடங்களில் வாக்களித்தது எப்படி என ராகுல் காந்தி கேள்வி. தலைமை தேர்தல் ஆணையர் நாட்டு மக்களிடம் பொய்யை மட்டுமே கூறி வருகிறார் என விமர்சனம். ஹரியானாவை தொடர்ந்து பீகாரிலும் ஆட்சி திருட்டுக்கான பணியை தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக தொடங்கிவிட்டது. வாக்கு திருட்டால் பாதிக்கப்பட்டவர்களை மேடையேற்றி விளக்கமளிக்க வைத்தார் ராகுல் காந்தி. பீகாரில் நியாயமாக தேர்தல் நடக்கவில்லை என்றால் ஹரியானாவில் நிலைதான் இங்கே தொடரும். ஆட்சி திருட்டுக்கு பாஜக தயாராகிவிட்டதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நடந்த மோதல் தொடர்பாக பாமக எம்எல்ஏ அருள் உட்பட 40 பேர் வழக்கு. கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. ஜாய் கிருஷ்ணாவை முறைப்படி திருமணம் செய்ததாகவும் குழந்தை தன்னுடையது என எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை. மாநில மகளிர் ஆணையத்தில் ஒப்புக்கொண்டதான வெளியான தகவலுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் திட்டவட்ட மறுப்பு. தஞ்சை அருகே தனியார் பேருந்து மோதிய பைக்கில் சென்றவர் உயிரிழப்பு. பேருந்து தவறான பாதையில் இயக்கப்பட்டதை விபத்துக்கு காரணம் என கூறி பேருந்தை சூறையாடிய மக்கள். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற 5 வயது சிறுவன் மாயமான விவகாரம். மாயமான சிறுவன் அருகிலுள்ள ஓடையிலிருந்து சடலமாக மீட்பு. நெல்லை மாநகராட்சியில் மீண்டும் வரியை உயர்த்த முடிவு. தானியங்கி வரி உயர்வு மற்றும் புதிய கட்டண விதிப்புகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திருமண விழாவிற்கு வந்த இருவர் மாயமான விவகாரம். பைபாற்று கரையோரம் உரை கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டதால் போலீசார் சந்தேகம். ஜம்மு காஷ்மீரின் சத்ரு பகுதிகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் ராணுவம் தீவிரம். இன்று காலை தீவிரவாதிகள் ராணுவம் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரம்.
பெங்களூருவில் எச்சரிக்கையை மீறி பொது இடங்களில் குப்பையை கொட்டிய இளம்பெண். சிசிடிவி முன் நையாண்டி செய்து நடமாடிய பெண்ணுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை. அமெரிக்காவின் கென்டகி விமான நிலையத்தில் சரக்கு விமானம் விழுந்து தீப்பிடித்ததால் பரபரப்பு. விமானத்தில் இருந்த 3 பேர் உட்பட 7 பேர் பலியான சோகம். அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சித் தலைவர் வேட்பாளர்களை தோற்கடித்து மேயர் பதவிகளை தட்டிச் சென்ற இந்திய வம்சாவளியினர். நியூயார்க் மேயராக ஜோரன் மந்தானியும் சின்சினாட்டி மேயராக அஃப்தாப் பிரேவலும் தேர்வு. உலக கோப்பையை பச்சை குத்திக் கொண்ட இந்திய மகளிர் அணி கேப்டன் மற்றும் துணை கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனாவின் டாட்டூ போட்டோக்கள் இணையத்தில் வைரல். ஆஷஸ் டெஸ்ட் தொடருக்கான ஹெலிகாப்டரில் வந்த உலக கோப்பை. பெர்த் மைதானத்தில் இறங்கிய கோப்பையை பெற்றுக்கொண்ட முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வர்க். பிரபல கால்பந்து ஜாம்பவான் டேவிட் பெக்கமுக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவிப்பு. 20 ஆண்டு காலமாக கால்பந்தாட்டத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியதாக அங்கீகாரம்.